ஹாய் கைஸ், வெல்கம் டு பெட்டல்ஸ் டிவி. இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பாலிவுட் வேர்ல்டு பார்த்தோம். இது வந்து பாலிவுட் ஃப்ளவர் ஷோ. இது வந்து ஆர்டிஃபிஷியல் எதுவுமே ஃப்ளவர்ஸ் கிடையாது. இது எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் தான். ஆனால் இவங்க எப்படி இது நட்டாங்க, எப்படி வளர்த்தாங்க, எப்படி ரெடி பண்ணாங்க, அதெல்லாம் அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் பார்க்கும்போது நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வந்து ஃபேமிலியாட்டு சவுதி அரேபியாவில் இருக்கீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இது வந்து ஒரு அக்கா வந்து பூ மாலை மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம தலையிலலாம் வந்து க்ரௌன் மாதிரி வைக்கிறதுக்கு சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு வந்து வேணும்னா வாங்கிக்கலாம். ஆனால் வந்து இந்த ரேட்டை பார்த்தா நம்மளால் வாங்க முடியாது. இந்த வாடிப்புற பூக்கு வந்து 30 ரியாலுங்க. இந்த 30 ரியால் உண்டுச்சுன்னா வந்து நான் எவ்வளவோ வந்து வாங்கிடுவேன். அதனால் நான் வந்து வாங்கலை. எனக்கு ஒரு டவுட்டுங்க, இது ஒரிஜினல் பூவா இல்லை ஆர்டிஃபிஷியல் பூவா அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணி பார்த்தேன். நான் உண்மையாகவே வந்து இது வந்து ஒரிஜினல் பூ தாங்க. என்ன சொல்கிறது, ரொம்ப நிறைய பிளேஸ் கிடையாது, கொஞ்சம் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ். ஆனால் பார்க்கவே வந்து சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து நிறைய ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஷாப்ஸில் வந்து ஒரு திங்ஸுமே உங்களால் வாங்க முடியாது. எக்ஸ்பென்சிவ் அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ். ஆனால் ஃபுட்டு வந்து கொண்டு போனால் வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து நம்ம ஐடி கார்டிலலாம் பேட்ஜ் மாதிரி வைப்பாங்கல்ல, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் வந்து வேறு 5 ரியால் தான், அங்கே வந்து 25 ரியால் ஒன்று. இந்த ஸ்பெக்ஸ் கடையில் வந்து ஆஃபர் எப்படின்னா வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஆனால் ஒன்றே வந்து 150 ரியால் தான். நம்ம ஊரை மாதிரிலாம் வாங்க முடியாது சீப்பாக. இந்த அக்காங்க வந்து அந்த ஃப்ளவர் ஷோவில் வந்து சும்மா டான்ஸ் மாதிரி வந்து ரொம்ப இது மாதிரி எலகண்டாக வந்து ஒயிட் கவுன், சின்ன ஷார்ட் கவுன்லாம் போட்டு இந்த மாதிரி வந்து 2 துணியை வச்சு வந்து பரத்தி ஆடிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் வந்து பார்க்கவே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் டான்ஸ் ஒன்றும் கிடையாது, சும்மா நடந்து போயிட்டே இருப்பாங்க சுற்றி அதே இடத்துல. இந்த மாதிரி பிரேஸ்லெட் இதெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம வெளியில் வாங்கினா வந்து ரொம்ப சீப்பாக வாங்கலாம். நான் தான் சொன்னேன் இல்லைங்க, எதுவுமே இந்த ஷாப்பில் வாங்க முடியாது. எல்லாமே வந்து 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு எல்லாமே ரேட்டு, எதுவுமே வாங்க முடியாது. வெளியில் வாங்கக்கூடிய அதே திங்ஸ் தான் இங்கேயும் வச்சுருக்காங்க. ஆனால் எதுவுமே வாங்க முடியாது. சரி, போன இதுக்கு வந்து நம்ம 2 ஃபோட்டோ எடுத்தோமா, சுற்றி பார்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க. உள்ளே வந்து எதுவுமே வாங்க முடியாது. இந்த ஃப்ளைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமாமில் இருந்து ரோடு வழியாக அந்த ஃப்ளைட்டை வந்து கொண்டு வந்து இங்கே வந்து இந்த ஃப்ளவர் ஷோக்கு வேண்டி வச்சுருக்காங்க. உண்மையாகவே ஒரிஜினல் ஃப்ளைட், அது ஆர்டிஃபிஷியல் எதுவுமே கிடையாது. நல்லாவே இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு கூட எதுவுமே வாங்கி சாப்பிட முடியாதுங்க, அந்த அளவுக்கு ரேட்டுங்க. நம்ம ஆனால் வெளியில இருந்தால் ஃபுட்டு கொண்டு வந்து இங்கே வந்து சாப்பிட முடியாது. சரி, இந்த பக்கம் ஒரு வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா மறுபடியும் இந்த அக்காங்க இந்த ஷாலை கொண்டு இங்கே வந்துட்டாங்க. சரி, ஓகே, வந்துட்டு போங்கக்கா, உங்களை வீடியோவாவது எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சரி ஓகே, அடுத்தது மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கேக்கோட விலை கேட்டிங்கன்னா 50 ரியாலுங்க. ஒரே ஒரு சின்ன பீஸ் கேக்கு. அதுக்கப்புறம் வாங்கல. இந்த மாதிரி நிறைய வந்து ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க முத்தியும் மட்டும். இந்த மாதிரி ஜீப்லேயே வந்து நம்ம வந்து கறங்கி பார்க்கலாம். இதுக்கு எல்லாமே வந்து பயங்கர ரேட்டுங்க. சின்ன மோட்டார் சைக்கிள்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்க்கலாம். ஆனால் வந்து எல்லாமே டபுள் சார்ஜ். இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸும் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். செப்பரேட்டாக போனோன்னா அந்த மாதிரி பைசைக்கிள் வச்சுருக்காங்க. அதுக்கும் நீங்கள் வந்து பே பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு டிரைவர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. இது வந்து 80 ரியால். ஒரு 1 ஹவர் வந்து கறங்கி வந்து சுற்றி பார்க்குறதுக்கு. அதேமாதிரி இந்த சிங்கிள் இது நீங்கள் வந்தீங்கன்னா 40 ரியால் தான். அதனால் வந்து உங்களுக்கு சிங்கிளாக போனோன்னா சிங்கிளாக போய்க்கலாம். ஆனால் யார் மேலேயும் இடிச்சிடக்கூடாதுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நல்ல டிரைவராக நீங்கள் இருப்பீங்க, நல்லா உங்களுக்கு ஓட்ட தெரியானா ஓகே, நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம ஊரை மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு யார் மேலே தட்டிட்டு விட்டு